திரு காரை செல்வராஜ், நம்ம ரெண்டாவது இந்த கூட்டணி விஷயத்தை பேச முன்னாடி, இத்தனை காலம் கடும் பகை கொண்டீர்கள், கட்சியில் பல வாதங்கள், கடும் போக்கு. அதற்கு பிறகு திரு வைகோ அவர்கள் கருணாநிதிக்கு 2 பேரும் சேர்ந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதிகள், இதெல்லாம் பொதுவாக பேசப்படும். அதை விட்டுருங்க. இவ்வளவு நாள் இருந்துட்டு தற்போது மரியாதை இல்லை, சிறுமைப்படுத்தப்பட்டோம். அது என்ன வார்த்தை? இதற்கான பொருள் என்ன? உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஒப்ரஷன் இருந்ததா, ஒரு அழுத்தம் இருந்ததா? இல்லை, முதல்ல நெறியாளராக நீங்கள் வைத்த முதல் சுற்று கேள்விகளுக்கும் தம்பி ஜீவசகாப்தன் சொன்னதுக்கு ஒரு சின்ன விளக்கம் எனக்கு தேவைப்படுது. நீங்கள் சொல்லுங்கள். குதிரை பேரம் 2 எம்எல்ஏக்கு பண்ணார் வைகோன்னு அவர் சொன்ன உடனே நீங்கள் மீண்டும் அப்படியா கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்களே, அப்படி என்ன குதிரை பேரம் செய்தார்னு மீண்டும் அவரிடம் அந்த கேள்வி. நான் புரிதலில் முதல்ல அவர் என்ன குதிரை பேரம் பண்ணார் வைகோன்னு அவருக்கு தெரிஞ்சதை சொல்லட்டும், நான் என்னுடைய பேச்ச ஆரம்பிக்கிறேன். விஜய் வந்து ஓப்பனா கேட்டாருன்னு வைகோவே சொன்னார். விஜய் என்ன கேட்டாருன்னு சொன்னாருன்னு சொன்னீங்க? 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்யுங்க. எதுக்கு ராஜினாமா பண்ண சொன்னாங்க? தெரியல, விஜய்ட்ட தான். அப்போ அது தெரியாத விஷயத்தை நீங்கள் வந்து வேற மாதிரி குதிரை பேரங்கிற வார்த்தைகளை கொண்டு வந்து அடைக்கக்கூடாது. நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். தனிச்சின்னத்தில் நிற்க வேண்டும் என்பது மதிமுகவினுடைய நோக்கம். அதனால தான் வெளியில் வர்றோம். 4 தொகுதிகள் எங்களுக்கு குறைவான தொகுதிகள். திமுக கூட்டணியிலே கொள்கை கூட்டணி என்கிற பொழுது கொள்கை சார்ந்து 100% இணைந்து பயணித்த ஒரே இயக்கம் மதிமுக. பொது உடைமை இயக்கங்கள், நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் மற்ற காங்கிரஸ் இயக்கங்கள் எல்லாம் 100% திராவிட இயக்கத்தினுடைய வழிவந்தவர்கள் இல்லை, பெரியாரை பின்பற்றுகிறவர். கண்டிப்பாக. ஆனால் அப்படி இருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதனுடைய வலிமையை பார்த்து முன்னுரிமை கொடுத்திருக்க வேண்டும். முன்னுரிமை கொடுக்கவில்லை. 4 தொகுதிகளை கொடுத்து அந்த 4 தொகுதியிலும் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் கூட்டணியிலிருந்து வெளியிலே வந்தால் தேவையற்ற பிரச்சனைகள் 9 ஆண்டு காலம் தொடர்ந்து நன்றாக சென்று கொண்டிருந்த இந்த கூட்டணியில் வைகோ குழப்பத்தை விளைவித்து விட்டார் என்று இதே போன்ற அரங்கங்களிலே நிறைய விவாத நிகழ்ச்சிகளே நாம் வைத்திருப்போம். இப்பொழுது நாங்கள் வெளியிலே வந்ததற்கு பிறகும் அதற்கான விளக்கத்தை நாம் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் வசந்த காலம் என்று சொன்னார். வசந்த காலம் என்று சொல்வது என்பது ஏதோ அடுத்து இன்னொரு கூட்டணியிலே சேர்ந்து ஒரு 50 எம்எல்ஏக்களை பெற்று 10 எம்பிக்களை பெற்று ஆட்சி அமைக்க இடத்துக்கு வருவோம் என்பதில்லை. தனித்து சிந்திக்க, தனித்து செயல்படுகிற ஒரு இடத்திற்கு மதிமுக நகர்வது என்பதே எங்களுக்கு ஒரு வசந்த காலம்தான். அதுக்கு என்ன காரணம்? இந்த தீர்மானத்தில் போட்டிருக்கிறதுல கடைசியாக வந்து தேர்தல் நேரத்தில் வந்து நம்ம கூட்டணியை குறித்து முடிவு செய்வோம். நிலைப்பாடு என்பது அந்தந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் தீர்மானமாக பொதுக்குழுவில் நிறைவேற்றி இருக்கிறோம். நான் பேசுகிற பொழுது தீர்மானத்துக்கு முன்பாக நான் பேசுகிற பொழுது வைத்தே அதே தான். இன்னைக்கு பொதுக்குழுவில் நான் பேசுகிற பொழுது பொதுக்குழுவில் நீங்க என்ன பேசுறீங்க? இடம்பெயர்வது என்பதும் இன்னொரு இடத்தில் போய் சேர்வது என்பதும் அரசியலில் இயல்பான நிகழ்வுதான். ஒவ்வொரு இயக்கமும் தங்களுக்கான தனித்துவத்தை, அடையாளத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் அந்த இடத்திற்கு நகர்வது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் ஒரு இயக்கம் இப்பொழுது நாம் சிந்திக்கிற இடத்தில் இருக்கிறோம். தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்க வேண்டும். இந்த இயக்கத்தை வலு சேர்க்கிற இயக்கமாக, மக்கள் பணியிலே இன்னும் தீவிரமாக இயங்குகிற இயக்கத்தின் பாதியில் நடந்து செல்ல வேண்டும் என்பது முதன்மை நோக்கமாக, தொலைநோக்காக இருக்க வேண்டுமே தவிர நாம் எங்கே சென்று சேரப்போகிறோம் என்பது அல்ல. இப்பொழுது நான் வைக்கிற வாதம், நாம் எந்த இடத்திலிருந்து நாம் நகரப்போகிறோம், எப்படி நகரப்போகிறோம் என்பதை முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் இந்த பொதுக்குழு கூடியிருக்கிறதுன்னு சொன்னவன் நான். இன்னைக்கு பேசினதில்லை. நான் கொள்கை விளக்கணி செயலாளர் என்னுடைய எடுத்து வச்சேன். அதே நிலைப்பாடு, அதை ஒட்டிய தீர்மானங்கள் தான் இன்றைக்கு நிறைவேற இருக்கிறது. இரண்டாவது, ஒவ்வொரு இயக்கத்திற்குமே தங்களுக்கென ஒரு தனித்துவத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை வந்திருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் இயக்கங்கள் இருக்கிறது. நீங்கள் விரல் வெட்டு எண்ணக்கூடிய இயக்கங்கள் மட்டும்தான் மக்கள் பணியிலே வெற்றி தோல்விகளை கணக்கில் கொள்ளாமல் மக்களுக்காக மக்கள் பணியிலே நாள் முழுவதும் போராடி கொண்டிருக்கிற இயக்கம். இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பின்னாலே 4 முக்கியமான போராட்டங்களை ஏற்படுத்தியிருக்கிற ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் வைகோ அவர்கள் தான். மேகதாதுக்கு விவசாய சங்கங்களை கூட்டி மிகப்பெரிய அறப்போராட்டத்தை கொண்டு வந்தது. சட்டமன்றத்தில் கொடுத்த தீர்மானத்தை கொடுத்த எதிர்க்கட்சி தலைவர் அது தவறு என்று சுட்டிக்காட்டியது. இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இப்போ நெய்வேலி 3% கொடுக்கறத ஏற்கனவே தடுத்து நிறுத்தி தனியாருக்கு போக வேண்டிய எல்எம்சி நிர்வாகத்தை தடுத்து நிறுத்திய தலைவன் வைகோ இன்றைக்கு அதுக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ வரிசையாக குரல் கொடுத்து கொண்டு வருகிற பொழுது இன்றைக்கு தீர்மானத்தில் அவர் சொல்லியிருப்பது, வைகோ ஜோசப் விஜய் அவர்கள் ஊழலற்ற ஆட்சி கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம்.
நீங்கள் சமூக நீதி, சமத்துவ கோட்பாடுகள், மாநில உரிமை, தமிழ்நாடு, தமிழர் நலன் ஆகியவற்றில் சமரசத்திற்கு இடமின்றி புதிய அரசு தமிழ்நாட்டின் தனித்துவ சிறப்புகளை நிலைநாட்டும் வகையில் செயல்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை தாவேக அரசாங்கத்திற்கு வைத்திருக்கிற தீர்மானமாகத்தான் இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, மதிமுகவினுடைய செயல்பாடுகளை இந்த இடத்தில் ஒரு தனி இயக்கம் தன்னுடைய பாதையில் பயணிப்பதற்கு எடுக்கிற முடிவை விமர்சனம் செய்வது என்பது அதுக்கான பதிலை நான் சொல்லிதான் ஆகணும். அதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஜீவா சொல்லுங்க, அது என்ன வார்த்தை? அது சரியான வார்த்தை இல்லை. என்ன வார்த்தை? அதாவது குதிரை பேரம். வாங்கன்னா அழைக்கிறாரு, அதுக்கு என்ன குதிரை? இல்ல அதுக்கு நான் ஒன்னே சொல்லி அதுக்கு நான் பதில் சொல்லாம அவர் கேட்கறாரு உங்கள்கிட்ட. இல்ல அதுக்கு நான் பதில் சொல்லாம அதுக்கு நான் குறிப்பு சொல்லாம விட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் உதயசூரன் சின்னத்தில் நின்றுட்டீங்க, இப்பொழுது திமுக கூட்டணியை விட்டு வெளியே வருகிறீர்கள், உங்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற பொறுப்புகளில் இருந்து விலகும் பட்சத்தில் நீங்கள் தனிச்சின்னத்தில் நிற்கிற பொழுது எத்தனை இடத்தில் நீங்கள் பிரச்சாரம் கூட்டாலும் நான் வர தயார், தனிச்சின்னத்தில் மதிமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டியது என் கடமை என்று விஜய் அவர்கள் சொன்னதாக இன்றைக்கு பொதுக்குழுவிலே தலைவர் அறிவித்தார். ஒரு சின்ன கேள்வி இங்கே சந்தேகம் வருது. அப்பனா நீங்க எதுக்கு அப்பவே வந்திருக்கலாமே? எப்பவே? இப்போ அது கூட்டணி வைப்பதற்கு இப்பொழுது சொன்னது இனியா இந்த கூட்டணியில திமுக அவமானப்படுத்தியதுன்னு சொல்றாரு துரை வைகோ அவர்கள், ஐயா அவர்கள். அப்படி இருக்கும்போது சரி நாங்க எங்க பம்பரம் சின்னத்துல தான் நிப்போன்னு டக்குன்னு நீங்க கூட்டணியா மாறல? இல்ல அதுக்கு தான் நான் ஏற்கனவே அதுக்கு ஒரு பதில சொல்லிட்டேன். அப்போ விமர்சனம் பண்ணாம இருப்பீங்களா? அப்ப வேற என்ன விமர்சனம் வச்சு நெறியாளரா நீங்களே சொல்லுங்களேன். ஒரு 9 ஆண்டு காலம் இவ்வளவு அந்த வார்த்தை என்பது அவமானத்துக்கு உள்ளான பிறகு ஏன் கூட்டணி? எங்க 4 சீட்டு கேட்கறேன், 4 சீட்டு தான் கொடுப்பேன், எழுந்து போங்க. உதயசூரன் சின்னத்துல நீங்க நின்று அதுக்கு மேல நீங்க கூட பயணித்தீங்க. இல்ல அதான் சொல்ல வரேன். அதுக்கு ஏன் அந்த இடத்தில் அந்த முடிவை எடுக்க முடியவில்லை என்பதற்கு நான் முதல் சுற்றில் பதில் சொல்லிட்டேன். ஒருவேளை நாங்கள் அப்படி ஒரு முடிவை அந்த சூழ்நிலையில் எடுத்திருந்தால் இப்பொழுது என்ன பேசி இருப்போம் என்று சொன்னால், இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு இயக்கங்கள் சேர்ந்து கட்டியமைத்து வந்த இந்த ஒரு கூட்டணியை வைகோ அவர்கள் கலைத்து விட்டார், தன் சுயநலத்திற்காக கலைத்து விட்டார் என்கிற குற்றச்சாட்டை நீங்கள் வைத்து விவாதிப்பீர்களா மாட்டீர்களா? ஜீவா சொல்லு. ஈஸியா கடந்து போயிருவீங்களா? நான் சொல்றேன் சரியில்லை. ரொம்ப பொறுமையா உங்கள்கிட்ட வச்சிருந்தா நீங்க பேசுங்க, அப்புறம் கண்ணன் சார்ட்ட நிறைவு கருத்து கேட்பேன். இல்லை, இந்த கூட்டணி என்று வருகிற பொழுது தமிழக அரசியலில் நான் ஒரு மதிமுகவினுடைய அடிப்படை தொண்டன் என்கிற நிலையிலிருந்து ஒரு பொது பார்வையில் பார்த்தோன்னா, அது தாவேகாவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் அண்ணா திமுகவாக இருந்தாலும் எதிர்கால அரசியலில் அவர்கள் தனித்து போட்டியிடுகிற வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிறைய சிறிய கட்சிகள் உருவாகி போச்சு. கண்டிப்பாக நீங்கள் 1990 மண்டல் கமிஷன் வந்ததற்கு பிறகு உடனடியாக சாதிய இயக்கம் உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ் சமாஜ்பாடியை கொண்டு வந்தார். அடுத்து 97 லாலு பிரசாத் யாதவ் வந்தார். இந்தியா முழுமைக்கும் மாநிலங்களில் இருக்கிற சாதிய தலைவர்கள் கட்சியை துவங்க ஆரம்பித்தாங்க. காங்கிரஸில் இருந்து மிக பிரபல்யமாக இருந்த தலைவர்கள் சாதியத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு சென்று மாநில தலைவர் ஆனார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சாதியை மையப்படுத்தி இயக்கங்கள் இருக்கிறது, தமிழ் தேசியம் பேசுகிற இயக்கங்கள் இருக்கிறது. இப்படி பல்வேறு வகையான மக்களை ஒருங்கிணைக்கிற ஆற்றில் சின்ன சின்ன குழுக்களாக நிறையா இருக்கிற பொழுது எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற இடத்தில்தான் இது போன்றதொரு பெரிய இயக்கங்கள் முனைப்பு காட்ட முடியுமே தவிர தனித்து நிற்போம் களம் காண்போம் என்பதெல்லாம் ஒரு நீண்ட நாள் அரசியல் பயணத்திற்கு பொதுவான கருத்தாக இருக்காது. கூட்டணி என்பது நிச்சயம் நடக்கும். 3 பேரும் கூட்டணி அமைப்பார்கள். கூட்டணி யாரோடு என்பதெல்லாம் வேறு. அந்த சூழ்நிலைக்குத்தான் அது தள்ளப்படும் என்பதுதான் என்னுடைய பார்வை. மறுமலர்ச்சி திமுகவுடைய வைகோ ஐயா அவர்கள் சொல்றாரு, இந்த தாவேகாவுடன் நீங்கள் கூட்டணி அமைப்பீர்களா என்று ஒரு கேள்வி வைக்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிறாரு, இறுதி முடிவு தேர்தல் நேரத்தில் எடுக்கப்படுங்கிறார். அப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் சட்டமன்ற இதெல்லாம் கணக்கிலிட்டு தான் நீங்கள் சேர்கிறீர்களா? இல்லை, இடையில வெளிப்படையாக பேசணும் என்று சொன்னால் மதிமுகவிலிருந்தே சில குரல்கள் வருகிற பொழுது 6 மாத காலம் நாம் பொறுத்திருக்க வேண்டும், ஆட்சிக்கு நம்ம அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கணும், 6 மாத காலம் பார்த்ததற்கு பின்புதான் ஆட்சியின் மீதான விமர்சனத்தினை வைக்க வேண்டும் என்ற கருத்து ஒரு பக்கம் அதிமுகவில் நிலவுகிற பொழுதே தாவேகாவை பாராட்டி இடையிடையே செய்திகள் வருவது என்பது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதை நான் உணர்ந்தேன். அந்த இடங்களிலிருந்து நான் சிறிது வேறுபட்டும் சிந்திக்க ஆரம்பித்தேன். 6 மாத காலம் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய விமர்சனங்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடாது என்ற நிலையெடுக்கிற பொழுது
நீங்கள் எந்த நிலையில் அவர்கள் மீது விமர்சனம் வைப்பதாக இருந்தாலும் அவர்களை பாராட்டுவதாக இருந்தாலும் 6 மாத இடைவெளிக்கு பின்னால தானே பண்ணணும். ஒன்றும் இல்லை, இப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சாதியத்தை அட்டையில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை எதிர்த்து நிற்போமா எதிர்க்க மாட்டோமா? இல்லை, இப்போ அவரு கல்வி அமைச்சர் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, அந்த முன்னெடுப்பே தவறுங்கிறேன். அரசியல் சாசன சட்டத்திற்கே எதிரானது. எதை நாம் கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக இருந்து இந்த மண்ணில் விதைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதை சர்வசாதாரணமா ஆண்டுதோறும் சாதி சான்றிதழ் கொடுக்கிறது கஷ்டமா இருக்கு, நாங்க ஐடி கார்டிலே போட்டு கொடுத்துட்றோம்னு சொல்லுவோம். கையில் கட்டிய கயிறையே கட்டக்கூடாது என்று சொல்கிறார் கல்வி அமைச்சர். மத சாதி அடையாளத்தோடு பள்ளிக்கு மாணவர்கள் வரக்கூடாது என்கிறார் கல்வி அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். இங்கே ஒரு பக்கம் திராவிட இயக்கத்தில் பயணித்தவர், நீண்டகால அமைச்சராக இருந்தவர், 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், சாதிய அடையாளத்தோடு அட்டையை கொடுப்பேன் என்று ஒரு அமைச்சர் சொல்லுகிற பொழுது அது எந்த இயக்கம் தமிழகத்தில் ஆதரிக்கும் நினைக்கிறீங்க? பாஜக RSS தவிர வேற எந்த இயக்கமும் தமிழகத்தில் ஆதரித்து விட முடியாது. அதனால தான் நாங்கள் சொன்னோம், தேர்தல் நேரத்தில் தேர்தல் உடன்பாடு என்பதை அப்பொழுது வைத்துக் கொள்வோம், நன்றாக செயல்படுகிற பொழுது பாராட்டுவோம், தவறான செயல்பாடுகள் வருகிற பொழுது அது சுட்டிக்காட்டுகிற இடத்தில் இருப்பது தான் தமிழக மக்களுக்கு நாம் செய்கிற கடமை. ஒரு அரசியல் இயக்கமாக அந்த கடமையை தேர்தல் வருகிற வரை பொது பார்வையில் இருந்து கடமையாற்றுவோம் என்பதுதான் எங்கள் தலைவருடைய நோக்கம். சரி, இப்போ சொல்லுங்க, ஃப்ரீயா பேசுங்க. அதிமுக திமுக என்பது ஒரு மிகப்பெரிய 2 பேருக்கு இடையில வெறுப்பு. எப்பொழுது அந்த வெறுப்பு கட்டமைக்கப்பட்டது? இல்ல எம்ஜிஆர் காலத்தில் வேறுபாடு இருந்ததை தவிர ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற எண்ணத்திலே போட்டி போட்டு கொண்டார்களே தவிர இந்த 2 இயக்கத்தினுடைய தொண்டர்கள் ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் சம்பந்தமே பண்ணக்கூடாதுங்கிற சூழ்நிலைக்கு அதிமுகவை கொண்டு போனது செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திற்கு பிறகுதான். இன்றைக்கு ஐயா சொன்ன மாதிரி இன்றைக்கு 50% அதிமுகவினர் இருக்கிற இடம் தாவேகான்னு ஆதவர்ஜுனா அமைச்சர் வெளிப்படையாக அறிவிக்கிற பொழுது எப்படி தாவேகா பக்கம் அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர் வேற தலைவன் வேற இல்லை. எடப்பாடி பழனிசாமி மீது தவறுகள் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக அதிமுகவை நாங்கள் சிதைக்க போகிறோம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிற இயக்கம் நடக்கிற பொழுது திமுக அதிமுக என்பது எதிர்காலத்தில் தாவேகா ஆட்சியில் இருக்கிறது, இணைந்து பயணிப்போம் என்று வருகிற பொழுது மனமொத்து போகிறது தானே இயல்பான, அதுதானே ஒரு அரசியல் நிகழ்வு, அதுதானே இயற்கை. அது நடக்க வாய்ப்பு இல்லை. நடந்தால் அதற்கு பெனிஃபிட் கிடைக்குமாங்கிறதா பேச்சு இல்லை. அது அப்புறம் அதுதானே முக்கியம். அது அப்புறம் 2 எப்படி போனாலும் இப்ப விஜய்ட்ட 35% வாக்கு, 25% திமுக இருக்கு. நீங்க எல்லாம் போக இப்ப 23% அதிமுக. அதை எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒரு 12% அதிமுக எடுத்தாலும் வெற்றி சதவீதத்தின் அடிப்படையிலே 10 கட்சியை கூட்டணியில் சேர்த்து போறதுக்கு ஒரு கட்சியை கூட்டணியில் வச்சுக்கிட்டு சரிசமமா பிரிச்சுக்கிட்டு தேர்தல் அளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏன் உருவாகக்கூடாதுன்னு நினைக்கணும்?